பழைய ஓய்வூதிய திட்டம், சரண்டர் விடுப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோணம் 1. பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பேசும்போது, தனிநபர் ஒருவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அதே நேரம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தனிநபர் ஒருவருக்கு 50,000 தான் செலவாகிறது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது என்று தெரிவித்தார். அரசே கடும் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கோணம் 2. கடந்த முறை பதிவான அரசு ஊழியர்களுக்கான 2,48,416 தபால் வாக்குகளில் திமுக கூட்டணிக்கு 1,11,150 வாக்குகளும், பாஜக கூட்டணிக்கு 62,707 வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 50,241 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 24,318 வாக்குகளும் கிடைத்துள்ளன. எப்படியும் திமுகவிற்குத்தான் அதிக வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இந்த வாக்குகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்கிற கணக்கும் திமுக அரசிடம் இருப்பதாக தெரிகிறது. கோணம் 3. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும். இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கோணம் 4. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்றாலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து அரசு ஊழியர்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்தலாம் என்கிற திட்டமும் அரசிடம் இருப்பதாக தெரிகிறது. கோணம் 5. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து, சரண்டர் விடுப்பு ரத்து என்ற சலுகைகளை வரிசையாக ரத்து செய்தார். ஆனாலும் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் திமுக அரசு தான் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று முடிவு செய்தே அரசு ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே இந்த சிக்கலான நிலையை அரசு எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது.